சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியானதில் இருந்து அதிமுகவில் கட்சி ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் மற்றும் வெங்கடேஷ் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட்டதுடன் உயர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. தலைமையின் ஆணையை மதித்து ராணுவ கட்டுப்பாட்டுடன் ஒற்றுமையாக செயல்படும் கட்சி என மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் புகழப்பட்ட அதிமுக இரு அணிகளாக பிரிந்துள்ளது. இந்த சூழலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா அறிவித்தார். கட்சியில் சேர்க்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியானது. தங்கள் செயலுக்கு வருந்தி நேரிலும் கடிதம் மூலமாகவும் மன்னிப்பு கோரியதால் மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்பட்டுள்ளதாக சசிகலா தெரிவித்தார். துணை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களா? இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? பொறுத்திருங்க, மறுபடியும் சொல்றேன். ஆளுநர் அழைக்கிறதுல தாமதமா இருக்காது, அதை எப்படி பாக்குறீங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆளுநர் அழைப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க? வெயிட்டிங் ஃபார் கவர்னர்ஸ் இன்விடேஷன். பொதுச் செயலாளர் இதுக்கு பின்னாடி பெரிய சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சக்தி என்ன இருக்குன்னு பாக்குறீங்க? அதுக்கெல்லாம் மறுபடியும் பதில் சொல்றேன். அதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். மறுபடியும் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கட்சியில் திரும்பச் சேர்த்து உயர் பதவி வழங்க சசிகலாவிற்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று கருப்பசாமி பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். டிடிவி தினகரனுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சசிகலாவால் வழங்கப்பட்ட அமைப்பு செயலாளர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்துள்ளார். பொதுச் செயலாளர் என்பதே இப்பொழுது சர்ச்சைக்குரிய ஒரு நிலையில் இருக்கிற போது இந்த நியமனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பது ஒன்று. இரண்டாவதாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கட்சியில் அடிப்படை உறுப்பினர்களை நீக்கப்பட்டவர்களை சேர்க்கிற அதிகாரம் சசிகலாவுக்கு யார் வழங்கினார்கள்? பொதுக்குழுவா, செயற்குழுவா? சேர்த்த அன்றைக்கே துணை பொதுச்செயலாளர் என்ற உயர்ந்த பதவி வழங்கப்படுகிறதே. அவருடைய அண்ணன் மகனும் இன்று சேர்க்கப்பட்டு இன்னும் ஓரிரு நாளில் பதவி வழங்கப்பட போகிறார்களே. அப்படி என்றால் இந்த நாட்டில் இருக்கிற ஏழை மாநிலங்களுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக என்ற மக்கள் இயக்கம் சசிகலா குடும்ப சொத்தா? அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டது செல்லாது என்று முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அணியில் இருக்கும் பொன்னையன் தெரிவித்துள்ளார். தற்காலிக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டதே செல்லாதபோது அவர் எப்படி வேறு ஒருவருக்கு பொறுப்பு வழங்க முடியும் எனவும் பொன்னையன் வினவியுள்ளார். ஆக்டிங் பொதுச் செயலாளர் என்று திருமதி சசிகலாவுக்கு கொடுத்த பதவியும் செல்லாது. ஒரு செல்லாத ஆக்டிங் பொதுச் செயலாளர் என்ற பதவி வைத்திருக்கிற சசிகலாவால் போடப்பட்ட துணை பொதுச் செயலாளர் பதவியும் செல்லாது. அதுக்கு அவருக்கு டைம் இருக்குதுல்ல. இந்த சூழலில் சசிகலாவின் சகோதரர் மகன் வெங்கடேஷ் அதிமுகவில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு விரைவில் முக்கிய பொறுப்பு அளிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.